ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 27/12/2024 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் நாள். தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். தனுசு லக்னம், இருப்பு 3 நாழிகை 25 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:27 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:04 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று இரவு 10:50 மணி வரை திருத்தி, அதன் பின்பு சூலம். கரணம் இன்று பிற்பகல் 1:50 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:04 வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அதுவும் இன்னைக்கு தெற்கு நோக்கிய அம்பிகை அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால கண்டிப்பாக நீங்கள் எந்த அம்பாலும் தெரிந்து இன்னைக்கு விசேஷமான நாள் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக போயிட்டு அம்பாள் வழிபாடு பண்ணுங்கோ. மனசில் இருக்கிற சங்கடங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாம் குறையும். அடுத்தபடியாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால களத்திரக்காரகராகிய சுக்கிர பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் தேடி வரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு வக்கிரகதியில், கடகராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னிராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சூரியன், மகர ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு. அதாவது இன்னைக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? 7 கட்டத்துக்குள்ள 7 கிரகங்கள் தனித்தனியா இருக்கிறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு அனைத்து நேயர்களும் அவரவர்கள் விருப்பப்படி, நல்ல கவனிங்க, அவரவர்கள் விருப்பப்படி ஒரு கோவிலுக்கு போங்க. கோவில்ல ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. சரியா? ஆன்மீக பலம் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் ஆன்ம பலம் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக சித்திக்கும். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை மேஷராசி நேர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் உண்டாகும் நாள். காலையில சந்திரபகவான் களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கார். அற்புதமான ஒரு நாள். அவரே சாயந்தரம் ராசி மாறி உங்களோட அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுவார். சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிடுறது. அதனாலே கவனமா இருக்கணும் சாயந்தரத்துக்கு அப்புறம். ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மனதில் சிறிய அளவில் குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவாக காணப்படுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். மனதில் ஒரு ஆரோக்கியமான சிந்தனை உருவாகும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம்
அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் உண்டாகும் நாள். காலையில பகைருணரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்காரு. அதனால நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் தெளிவா இருக்கும், முயற்சிகள் வெற்றி அடையும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். இந்த சந்திர பகவான் சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட களத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 7ஆம் இடம்ங்கிறது அற்புதமான ஒரு ஸ்தானம். அதனால காலையிலேருந்து சாயந்தரம் நீங்க என்ன உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு வீண் போகாது. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சந்தோஷமும் மாலையில் ஆற்றலும் அதிகரிக்கும் நாள். காலையில சந்திர பகவான் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும். அது இந்த சந்திர பகவான் சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட பகைருணரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால ஆற்றல் தனி பவர் கிடைக்கும். இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னைக்கு ஆன்மீக எண்ணங்கள் அருமையாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நாள். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு 2 அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களோட ராசிநாதன் சுகஸ்தானமாக்கி 4ஆம் இடத்துல காலையில் அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கார். சாயந்தரம் அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால நீங்க எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு உற்சாகமா இருக்கும். உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த ஒரு உயர்வுகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் அடைவார்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றமான தகவல் ஒன்று வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமை சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இன்னைக்கும் உங்களை விட மாட்டார். ஒரு தைரியத்தை கொடுப்பார். டெய் ஓடுறா ராஜா ஓடு அப்படின்னு. அதை அற்புதமா நீங்க செய்யறதுனால சாயந்தரம் அந்த சந்திர பகவான் ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானத்துக்கு வந்து அற்புதமான ஒரு உற்சாகத்தை கொடுக்க போறார். சரியா? இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி
ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சந்தோஷமும் மாலையில் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் தனபாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு பொருளாதார நிலையை உயர்த்துவார். அதனாலே சாயந்தரம் இந்த சந்திர பகவான் ராசி மாறி உங்களோட சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு வந்தோடனே தைரியம் அதிகமாகும். காசு பணம் பர்ஸில் இருந்தாலே தைரியம் தான் சுவாமி, கரெக்டா? எடுக்கிற காரியங்களில் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் நண்பர்களின் மூலம் நல்ல முன்னேற்றம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் ஒரு பொருளாதார நிலை உயர்த்துவதற்கு வழிவகை வாய்ப்புகள் வந்து சேர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியடையும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் சிறு அலைச்சலும் மாலையில் ஒருவித ஆதாயம் கிடைக்கும் நாள். ஸோ இன்னைக்கு மீன் அலைச்சல் கிடையாது, ஆதாயமான அலைச்சல். ஏன்னா காலையில் சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். ஒரு அலைச்சல் இருக்கலாம் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில். ஆனால் அந்த சந்திர பகவானே சாயந்தரம் ராசி மாறி உங்களோட தனபாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி குடும்பத்தில் சின்ன சின்ன பூசல்கள் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது நல்லது, சரியா? அதேமாரி இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில முயற்சிகள் அருமையாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் அதிகரிக்கும் நாள். காலையில் அயன சேன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். ஒரு செலவை வச்சுட்டு தான் போவார், சரியா? ஆனால் அவரே ராசி மாறி சாயந்தரம் உங்களோட ஜென்ம ராசிக்கு வந்துடுறார். இருந்தாலும் சமாளிப்பீங்க, அலைச்சல் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. அதே சமயம் இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்குலாம் விரும்பி இடமாற்றம், தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக நடைபெறும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம், சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசுராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் உண்டாகும் நாள். காலையில் லாபஸ்தானமாக 11ஆம் இடத்துல சந்திர பகவான் ஒரு வருமானத்தை கொண்டு தருவார். அவரே ராசி மாறி இந்த சந்திர பகவான் அயன சேன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துக்கு வந்து சாயந்தரம். அதனால சாயந்தரம் ஒரு செலவு இருக்கு. சரி, சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க, சரியா? காசு வந்துடுத்து, செலவு பண்ணுங்க. இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள், வருமானங்கள் வந்து சேரலாம். அதேமாரி இன்னைக்கு தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாக லாபகரமாக செல்லும். குடும்பத்தினர் சந்தோஷமாக காணப்படுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது நரசிம்ம சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் உண்டாகும் நாள். காலையில் 10ஆம் இடமாக ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான். பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதற்குண்டான உயர்வுகளை இந்த சந்திர பகவானே ராசி மாறி சாயந்தரம் உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ நீங்கள் எடுக்கிற காரியங்களை இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும், ஆனால் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும். அதேமாரி இந்த மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் புது பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்து போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சிறப்பும் மாலையில் பொறுப்பும் உண்டாகும் நாள். காலையில் பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார். சாயந்தரம் அவரே ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். இருந்தாலும் இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு முயற்சிகள் வெற்றி அடையும். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வேலை பளு கண்டிப்பாக குறையும். தொழில் வியாபாரம் பரவாயில்ல, நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு நண்பர்கள் வழியில் ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் இல்லம் களைகட்டி இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திராஷ்டமாக இருக்குது. அதனாலேயே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதனால கொஞ்சம் கவலைப்படாமல் அந்த டென்ஷன் எல்லாம் மறந்து ஆஸ் இட் இஸ் ஆஸ் யூஷுவல் என்ன ஒர்க்கோ அதை அழகாக பண்ணுங்கள். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அதேமாதிரி எதையுமே பொறுமையோடு ஹேண்டில் பண்ணுறது நல்லது. முக்கியமாக குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தினர் பிரச்சனை எதாக இருந்தாலுமே பேசி தீர்த்துக்கணும். தீர்த்துட்டு பேசக்கூடாது. சரியா? கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் உத்தியோகத்திலும் சரி தொழில் வியாபாரத்திலும் சரி ரொம்ப கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. அனாவசியமான சாப்பாடெல்லாம் தேவையில்லாத உணவு வகைகள்லாம் நீங்கள் ஒதுக்குறது நல்லது. ஏன்னா சாதாரணமாக மீனராசி என்பர்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாடாக இருப்பீங்க. இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னைக்கு சரியா? இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த வெளிநாட்டு அன்பர்களுக்கு இன்னைக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி கையில் அரிசி எடுத்துக்கோங்க. உங்கள் சாப்பாட்டு அரிசி எது இருந்தாலும் சரி, என்ன சாப்பாட்டு அரிசி எடுத்துட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக அவங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அதே மாதிரி மத சம்பிரதாயப்படி வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்கள் வீட்டு காம்பவுண்ட் வாசலில் ஓரமாக போட்டுருங்க. அற்புதமாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.